விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல லாரிகள் வராததால் புதிதாக வரும் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலை உருவாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த சில நாட்களில் மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரிசி விலை உயர்ந்துள்ள சூழலில் உழவர்கள் விளைவித்த நெல்லை அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.